வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தை அமாவாசையை பத்தி. அதாவது அமாவாசைகள்லயே ஆடி அமாவாசை, புரட்டாசியில் உள்ள மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தான் ரொம்ப சிறப்பு மிகுந்ததாகும். எப்படா அமாவாசைனாலே என்னன்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் முன்னோர்களை நினைத்து அவர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு படையலிட்டு சாப்பாடு செய்து படையலிட்டு முன்னோர்களை நினைத்து வழிபடும் நாள் தான் அமாவாசை நாள். அன்று காக்கைக்கு கூட உணவு வைக்கும். அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது. ஏன் சிறப்பு பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஆடி அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வருவார்கள். பூலோகத்திற்கு வந்து புரட்டாசி மகாலய அமாவாசை காலத்தில் நம்முடைய வீடுகளில் வந்து நம்ம வீட்டில் தங்குவார்கள். தங்கி இவர்கள் மொத்தம் ஒரு ஆடி மாதம் வந்தார்கள் என்றால் இவர்கள் ஒரு 6 மாதம் தங்கி இருந்து அதன் பிறகு இந்த தை அமாவாசை நேரத்தில் இந்த பித்ருக்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த தை அமாவாசை அன்றுதான் அவர்கள் பழையபடி மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வார்கள், திரும்பி செல்வார்கள். அந்த நாள் தான் தை அமாவாசையாக நாம் வழிபட்டு வருகிறோம். அதனால் என்னன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தா நம்ம எப்படி அவங்க கிளம்பும் போது அவங்கள மன மகிழ்ச்சியோடு வழி அனுப்புவோமோ அதே போல் நம்முடைய பித்ருக்களும் அவ்வளவு நாள் நம்மளோட தங்கி இருந்து நமக்கு ஆசி வழங்கி நம்முடைய குடும்பத்தின் சுபத்துக்காக நம்மளுக்காக அவங்க நம்மளோடய தங்கி இருப்பாங்க. அதனால அவங்க திரும்பி செல்லும் பொழுது அவங்களை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தி அவங்கள வழி அனுப்பி விட வேண்டாம். அந்த வழி அனுப்புகின்ற நாள் தான் தை அமாவாசை ஆகும். அதனால இந்த தை அமாவாசை ரொம்ப சிறப்பு. எப்படி வழி அனுப்புறேன்னா அவங்களுக்கு நிறைய பேர் முன்னோர்களை நினைத்து அந்த தை அமாவாசை அன்னைக்கு கடலில், குளங்களில், ஆறு, ஏரி போன்ற இடங்கள்ல போய் அவங்களுக்கு தில ஹோமம், தில தர்ப்பணம் மற்றபடி தர்ப்பணம் செய்வார்கள். அதாவது ஒன்றுமில்லை என்றாலும் நாம் எள்ளும் தண்ணீருமாவது இறைத்து அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வார்கள். சென்று நம்மை மேலிருந்தும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார்கள்.